நம்மளுடைய மண்டைக்கு மேலே ஒரு நாளைக்கு ஏகப்பட்ட ஃப்ளைட் போயிட்டுருக்கு. சார் ஏதாச்சும் ஒரு ஃப்ளைட்டை கிளிக் பண்ணி அது எங்கேருந்து எங்கே போகுது, எவ்வளோ ஃபீட்டில் போகுது அப்படின்னு ஈஸியாக நம்மளால் பார்த்துக்க முடியும். அது எப்படி அப்படின்ட்டு பார்த்துருவோமா? உங்களுடைய மொபைலில் ப்ளே ஸ்டோர் இல்லைனா ஆப்பிள் ஸ்டோர் போயிட்டு ஃப்ளைட் ரேடார் 24 அப்படின்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. அதை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா மேலே சர்ச்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நியர்பைன்னு கொடுங்க. அந்த நியர்பையில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஏர்போர்ட் வரும். நம்ம நியர்பையில் என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு எக்ஸாம்பிள் திருச்சிராப்பள்ளி ஏர்போர்ட்டை கிளிக் பண்ணோன்னா அந்த ஏர்போர்ட்டில் லைவாக எந்தெந்த ஃப்ளைட்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா கரண்டாக பெங்களூர்லேருந்து திருச்சிராப்பள்ளி வந்துட்டு இருக்கு. இந்த ஃப்ளைட்டை நம்ம வந்து லைவாக பார்க்கலாம். இது எவ்வளோ ஃபீட்டில் போயிட்டுருக்கு, எவ்வளோ ஸ்பீடில் போகுது, ஃப்ளைட்டோட நம்பர் என்ன, இப்படி எல்லாத்தையும் நம்மளால் ட்ராக் பண்ணிக்க முடியும். இதில் நம்ம நியர்பை மட்டும் இல்லை, எந்த ஏர்போர்ட்லேருந்து எந்த ஏர்போர்ட்டு ஃப்ளைட்டை நம்ம ட்ராக் பண்ணணும் அப்படிங்கிறது கொடுத்துக்கலாம். அதாவது எங்கே புறப்பட்டு எங்கே வருது அப்படிங்கிறது நீங்கள் டீட்டெயிலாக கொடுத்தீங்கன்னா குறிப்பிட்டது அதை மட்டும் நம்ம பார்த்துக்க முடியும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஏர்லைன், எந்த குறிப்பிட்ட ஏர்லைனை மட்டும் நீங்கள் ட்ராக் பண்ணணுமோ அதை வந்து பார்த்துக்க முடியும். அனதர் ஒன்று பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட் பை கண்ட்ரி, இது எந்த கண்ட்ரி ஏர்போர்ட்டை மட்டும் பார்க்கணுமோ அதை வந்து பார்த்துக்கலாம். இது எங்கே யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ரிலேட்டிவ் யாராச்சும் வந்து இங்கேருந்து நம்ம அப்ராட் போகிறாங்க அப்படின்னா, அவங்களுடைய ஃப்ளைட் வந்து எங்கே போயிட்டுருக்கு, எப்போ ரீச் ஆகும், அவங்க இன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து ஈஸியாக செக் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த ஒரு விஷயத்துக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.